எப்பா சாமி, ஒரு வழியா நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அது நடக்குது. பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்ற மாதிரி காலையில் இருந்துல நேற்றுல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த குறும்படம் போடுவாங்க, அந்த சம்பவத்தை ரிவீல் பண்ணுவாங்க. நேற்று ஒரு ப்ராங்கை வச்சு, மொக்கையான ப்ராங்க் அதை வச்சு நேற்று எபிசோடை ஓட்டிட்டாப்புல. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். நமக்கு போயிட்டு வந்தவங்க ஏகப்பட்ட அப்டேட்டை கொடுத்தாங்க. பட் என்னடானா இது இவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நேற்றும் அந்த ப்ராங்க், அந்த சீக்ரெட் டாஸ்க்கு ரிவீல் பண்ணலை. இன்றைக்கும் காலையிலேருந்து 3 ப்ரோமோ போட்டாங்க, அந்த சீக்ரெட் டாஸ்க்கை கொண்டே வரல. இப்போ பார்த்தா 4வதாக ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அந்த 4வது ப்ரோமோவில் இதை ப்ரோமோவை போட்டிருக்கக்கூடாதா? நீங்கள் போட்ட 3 ப்ரோமோவும் நல்லாவா இருக்குது? அதில் என்ன இருக்குது? அதில் தீபக் வராரு, அமித்தை போட்டு பொழக்கிறீங்க, அடுத்து அரோராவை போட்டு பொழக்கிறீங்க, வியானாவை நடுவில் பொழந்திருப்பீங்க, அதையும் ஒரு ப்ரோமோ போட்டு விட வேண்டியது தானே. திவ்யா கிட்ட டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க சொல்லியிருப்பீங்க, அதையும் போட்டு விட வேண்டியது தானே. அப்புறம் அந்த திவாகர் ரயில் பூச்சிக்கெல்லாம் பயப்படுறான் அந்த ஆள். திவாகருடைய பற்றி ஒரு ப்ரோமோ, திவாகர கழிவுகளை ஊத்துறாரு. இதை போடுங்க சார். இது இவ்வளோ லேட்டாக ஏன் சார் போடுறீங்க? இது என்னத்த போங்க. ஒன்றும் இல்லை, நம்ம நினச்ச மாதிரி அந்த 4வது ப்ரோமோவில் சீக்ரெட் டாஸ்க்குக்கான குறும்படம் போடுறாரு. வந்த உடனே சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பித்து குறும்படம் அப்பப்போ போடுங்க, குறும்படம்லாம் போடுங்க. அப்போ தான் ஒரு மாதிரி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் நல்லா இருக்கும், வெளியில் எங்களுக்கும் கண்டென்ட் கிடைக்கும்ல. சில பேரை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், செய்யுங்க. அதெல்லாம் ஏன் செய்ய மாட்டீங்க? அடுத்த வாரம் ஸ்கூல் டாஸ்க் வேறையாம். அதெல்லாம் நம்ம பேசலாம், வரக்கூடிய வீடியோஸில் பேசலாம். ஓகேவா? இப்போ சொல்லிட்டேன் ஸ்கூல் டாஸ்க் சரியா? அடுத்த வாரம் சேதுபதி அவர்கள் நான் முதல் குறும்படம் அப்படின்னு கேட்டு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு. யாருக்குமே தெரில. எல்லாரும் இப்போ பாரதி என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடு விஷயமா அப்படின்றாங்க. என்ன சாப்பாடு விஷயம்னு தெரில. சபரி சொல்கிறாரு, பிரவீன் ஏதாச்சும் எதனா பண்ணிட்டானா அப்படின்னு இப்போ சபரி சொல்கிறாரு. ஸோ யாருக்கும் ஐடியா இல்லை என்ன குறும்படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. திவ்யா கை தூக்குறாங்க. திவ்யா என்ன சொன்னாங்கன்னு தெரில, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அது ஒரு சீக்ரெட் டாஸ்க்குன்னு தெரியாமல் தான் திவ்யா போய்ட்டு சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ அது எல்லாமே அந்த ஒரு ப்ராங்கில் அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே இருந்ததெல்லாம் கொட்டி தீர்த்தி முடிச்சிட்டாங்க. போடுங்க அந்த குறும்படத்தை அப்படின்னு சேதுபதி அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த சீக்ரெட் டாஸ்க்குக்கான குறும்படம் வரப்போகுது. இந்த டாஸ்கில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது சீக்ரெட் டாஸ்க்கே இல்லாமல் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சீக்ரெட் டாஸ்க்கு இல்லாமல் ஒரு பயங்கரமான சம்பவம் சாண்ட்ரா அவர்கள் பண்ண அந்த சம்பவம். அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அதை பற்றி நேற்றுலேருந்து பேசியிருக்கலாம். அந்த டாஸ்கில் வந்த பஞ்சாயத்துக்களை வச்சே பேசியிருக்கலாம். 3 மேனேஜர் மாறி இருக்காங்க, என்ன கதை ஏது கதை, மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்கீங்க, இந்த ஹோட்டலில் தலை தூக்கணும்னு நினச்சி தான் நம்ம அந்த டாஸ்க்கு கொடுத்தோம், உங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு பேசியிருக்கலாம். அவர் பேசலை. நேற்றுல இருந்து ஒரு வார்த்தை டாஸ்க்கை பற்றி பேசலை. ஸோ இன்றைக்கி இந்த குறும்படம் மூலமாக தான் அந்த டாஸ்க்கை பற்றி பேசவே போகிறாங்க போல இருக்குது. அப்போ கூட டாஸ்கில் நடந்த அந்த சண்டைகள், சம்பவங்கள், உண்மையான விஷயங்களை பற்றி அவர் பேச போகிறதில்ல. இந்த குறும்படம் அந்த சீக்ரெட் டாஸ்க்கை பற்றி பேசியே முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை பிரமாதமாக செஞ்சு முடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ஒரே கல்லில் 3 மாங்கான்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் நம்ம ஆட்கள் எல்லாமே சொல்கிறாங்க ஒரே கல்லில் 5 மாங்காய் அப்படின்னு சொல்லி. முதல்ல பிக் பாஸ் என்ன டாஸ்க் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு ஸ்பை, இந்த ஹோட்டல் தலை தூக்கிடவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் வெளியில் இருக்குது. அந்த கூட்டம் தான் உங்களை ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் தலை தூக்கக்கூடாது, அதுக்கு எந்த விதத்துலையும் என்ன வேணாலும் குழப்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் ஒரு ஸ்வாப்பிங் பண்ணணும், ஒருவரை பணியில் இருந்து நீக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க ட்ரை பண்ணாங்க. முதல்ல திவாகரை எப்படின்னா ஸ்வாப் பண்ணிடலாம் அப்படின்றத ஒரு முயற்சியில் இறங்கினாங்க. அது சல்பெடுக்கலை. அது ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா விக்கல்ஸ் ஒரு மேனேஜராக ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணும், அதை அவரால் எடுக்க முடியல. அவருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. எடுத்திருந்தாருன்னா அந்த டாஸ்க் அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். நல்ல வேளை அவர் எடுக்கலை. எடுக்காததுனால தான் அடுத்த நாள் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு. நமக்கு பார்க்கும்போது அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஸோ அப்புறம் என்ன அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலுக்கு கெட்ட பேர் வரணும், மறுபடியும் இந்த ஹோட்டல் படுக்கணும், இது இழந்துக்கவே கூடாது அப்படின்னா அது யார் கையில் இருக்குது? வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டு கையில் தான் இருக்குது.
அவங்க கொடுக்குற ரிவ்யூவை சம்மந்தப்பட்டு தான் இந்த ஹோட்டல் வந்து வளர்றதும் சரியறதும் இருக்க போகுது. அப்போ இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க, நம்ம வந்து கெஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கெஸ்ட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் சம்பவமே. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து சட்னியில் முடிவு விழுந்துச்சு, அதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு ஃபுட்டு விஷயத்தில் குழப்பினதாக இருக்கட்டும், ஏன் டவலை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கொடுத்தது புது டவல் கிடையாது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். ஸோ ஃபுட்டுலேயும் அடி வாங்கியாச்சு, ஹைஜீன்லேயும் அடி வாங்கியாச்சு. அடுத்து வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு தும்புறதை எல்லாம் துப்புறாங்க, எச்சு துப்பாதீங்க அப்படின்ற மாதிரி மாற்றி என்னென்னமோ அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து சாண்ட்ராவை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பார்வதி வந்து லவுட்டிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உள்ளே போட்டு கதவை லாக் பண்ணதாக இருக்கட்டும், அமித் அவர்கள் பண்ணியிருந்தார். இப்படி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியும் யாராலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே சாண்ட்ராவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பயங்கரமாக தும்பி கடைசியில் வந்து கெஸ்ட்டு வந்து அழுகுற ரேஞ்சுக்கு, கெஸ்ட்டு மட்டும் அழுவலை, தீபக் அழுகுறாரு ஒரு பக்கம், அமித் அழுகுறாரு ஒரு பக்கம், விக்கல்ஸ் அழுகுறாரு. அங்கேயே ஜெயிச்சிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறமா அந்த டாஸ்கில் அவங்க பண்ண விஷயங்களால் ஏற்பட்ட மாறுதல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் வந்து பதவியை ராஜினாமா செய்து விட்டார். ஓகேவா, விக்கல்ஸ் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. 2 பேர், வியானா மற்றும் நம்ம அவர் யார், அவர் நம்ம திவாகர் பேரை மறந்து பாருங்களேன். வியானா மற்றும் திவாகர் இவங்க 2 பேருமே வந்து டீமில் இருந்து குவிட் பண்ணிட்டாங்க. திவாகர் வந்து ஸ்வாப் ஆகிட்டாரு, வியானா குவிட் பண்ணிட்டாங்க, நம்ம விக்கல்ஸ் வந்து குவிட் பண்ணிட்டாரு, கனி வந்து ஸ்வாப் பண்ணி இங்கே வந்துட்டாங்க. ஓகேவா, கனி ஸ்வாப் பண்ணி இங்கே வந்துட்டாங்க. நம்ம லக்கி ஸ்டாச்சுவாக இருந்த சபரி அவர்கள் ஸ்வாப் ஆகி மேனேஜராக வந்துட்டார். ஸோ 5 பேர் வந்து தன்னுடைய வேலையை மாற்றிருக்காங்க, பணியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஒரே கல்லில் 5 மாங்காய் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யாருக்கும் இது வரைக்கும் சீக்ரெட் டாஸ்க்கு ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. சாண்ட்ரா அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா, அது பெரிய சம்பவம், அது வந்து நின்று பேசுது வெளியில். ஒரே நைட்டில் ஒபாமா ஆன மாதிரி ஒரே டாஸ்கில் சாண்ட்ரா வந்து மக்கள் மத்தியில், இப்போ பிரச்சனைக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு கலெக்டிவான ஒரு விமர்சனம் இருக்குது. சில பேர் பாராட்டுறாங்க, சில பேர் திட்டுறாங்க, ரொம்ப ஆம்பளை திமிரை காட்டுறாருன்னெலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் இருக்குதான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அப்படி இருந்தாலும் சாண்ட்ரா அவர்களை வந்து தூக்கி மக்கள் வந்து பயங்கரமான ஹைப்பில் வந்து கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. கூடவே திவ்யா அவர்களும் பரவாயில்ல, மொந்த வயல் காலில் இந்த 3 பேர் ஒர்த்துப்பா அப்படின்ற பேரை எடுத்துட்டாங்க, அமித்தை தவிர்த்து. ஸோ இது விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி வந்து ரிவீல் பண்ணி சாண்ட்ரா அவர்களுக்கு 2 நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்க போகுது. ஒன்று அவங்க பயன்படுத்திப்பாங்க, இன்னொன்று அவங்க யாரை வச்சு கேம் விளையாண்டாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் தன்னுடைய கணவர் பிரஜன் அவர்கள். ஆனால் எனக்கு இதில் ஒரு டவுட் என்னென்னா, பிக் பாஸ் சொல்லும் பொழுது இந்த டாஸ்க்கை செயல்படுத்துறதுக்கு உங்கள் அணியிலேருந்து ஒருத்தர் வந்து நீங்கள் ஹெல்ப்புக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். ஆனால் இவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் க்ளீனிங் டீமில் இருந்த பிரஜன் அவர்களை ஹெல்ப்புக்காக கூப்பிட்டாங்க. அவங்க சைடு ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா யாரையும் நம்ப முடியாது, தன்னுடைய கணவர் அப்படிங்கிறதுனால தனக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பார். அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காக தன்னுடைய கணவரை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. பட் அது வந்து பிக் பாஸ் சொன்ன க்ரைட்டீரியாக்குள்ளே வருமா வராதா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. பயங்கரமான அப்ரிசியேஷன். 5 நிமிஷத்துக்கு மேலே மக்கள் வந்து தொடர்ச்சியான கைத்தட்டலை கொடுத்துருக்காங்க. போத் திவ்யா அண்டு சாண்ட்ரா. மெயின் சாண்ட்ரா தான், திவ்யாவுக்கும் கூடவே சேர்ந்து இந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சாண்ட்ராவோடு சேர்ந்து திவ்யாவுக்கும் கைத்தட்டல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலாக இன்னைக்கு வந்து வாட்டர்மெலன் வந்து ரோஸ்ட் செய்யப்படுறார், அமித் பார்கவ் வந்து ரோஸ்ட் செய்யப்படுறார். ஆனால் அமித் பார்கவுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குதாங்க, அதை பேசுவோம் நம்ம முடிஞ்ச பிறகு. அண்ட் அரோரா அவர்கள் ரோஸ் செய்யப்பட்டிருக்கிறார். வியானா அவர்களுக்கும் வந்து சர்க்காஸ்டிக்கான ரோஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த டாஸ்கில் ஓவராக ஆடினதே வியானா தான். நான் அதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணியிருக்கேன், மஞ்சள் மீன்லாம் நான் தான் கழுவுனேன், சிக்கன்லாம் அவர் தான் கழுவுனார், சமைச்சா பெரிய விஷயமா அப்படிலாம் வந்து மேடம் கிரெடிட் ஸ்டீலர். இனிமேல் அவங்க வந்து அவங்களோட பேர் வந்து கிரெடிட் ஸ்டீலர் தான். அதுக்காக அவங்களுக்கு சர்க்காஸ்டிக்கான ஒரு ரோஸ்ட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 நாளாக பார்வதி எதுவுமே சொல்லலையே. பார்வதியினுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருக்க பார்வதி யாருக்கும் பிடிக்காது. மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. ஒரு மாதிரி பஜாரித்தனம் பண்ணக்கூடிய பார்வதி தான் மக்களுக்கு வந்து பிடிச்ச பார்வதி. அந்த பார்வதி அடுத்த வாரம் வந்துடுவாங்க, எப்படியும் வந்துடுவாங்க. ஏன்னா இந்த வாரம் முழுக்க அவங்களுக்கு அடி விழுந்தது ஜாஸ்தி, கொஞ்சம் நெஞ்ச அடி கிடையாது, டேமேஜ் பண்ணி விட்டாங்க.
பார்வதி வந்து நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது போ அப்படின்ற மாதிரி ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அடுத்த வாரம் பார்வதி வந்து செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கடைசியாக நடக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன்ராஜினுடைய எவிக்ஷன். அதோட இன்றைக்கி எபிசோடு வந்து முடிய போகுது. பிரவீன்ராஜை வந்து எவிக் பண்ணது எனக்கு நேற்றுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், இது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன். அவர் வந்து இன்னும் 2 வாரங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு முழு தகுதியான ஒரு நபர். டாஸ்க் நல்லாவே பண்ணியிருக்காரு, அவரோட ஸ்கில்ஸை நல்லாவே காட்டியிருக்காரு. அது ஆக்டிங்காக இருக்கட்டும், பீட் பாக்ஸிங்காக இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், பல விஷயங்களை வேலை செஞ்சுருக்காரு. தலைவர் போட்டியில் நின்று ஜெயிச்சிருக்காரு, டாஸ்கில் ஜெயிச்சிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவர் சைட் கண்டென்ட் வந்து ஒரு ப்ராங்க்கு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து ஓட்டு இல்லை அப்படிங்கிறதுக்காக அனுப்புறது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அன்ஃபேரான எவிக்ஷன் தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. சீக்ரெட் ரூம் அந்த மாதிரி எதனா வச்சுருந்தா கூட பரவாயில்ல. இவனுங்க இலவெடுத்தவனுங்க அதெல்லாம் எதுவுமே அவனுங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா சீக்ரெட் ரூம்லாம் வச்சா. ஆனால் இவங்களுக்கு தோண மாட்டேங்குது. சரி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இந்த 4ஆம் ப்ரோமோ அந்த ஒரு விஷயத்துக்கான சீக்ரெட் டாஸ்க்கை ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோமோ. நான் பயங்கர வெயிட்டிங், மரண வெயிட்டிங்கில் நான் இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அந்த ஒரு ப்ரோமோக்கு அந்த ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.